வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. மதுரை முழுவதுமே இந்த ஒரு சொற்றொடர் இப்போ ரொம்ப பெரிய அளவில் ஒரு முழக்கமாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல லட்சம் மனிதர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த முருக மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலுடன் மீதம் இருக்கும் கட்சிகள் மிரண்டு போய் நிற்கிறாங்க அப்படிங்கிற அரசியலை நேற்றே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அந்த அரசியலில் பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கிறார்கள் அரசியல்வாதிகள். ஸோ 2026 தேர்தல் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர்களை கைவிடக்கூடிய ஒரு அரசியலை எல்லா கட்சிகளும் எடுப்பார்கள் அப்படிங்கிறது ரொம்ப நேர்த்தியாக தெரியுது. இன்றைக்கி கனிமொழி அவர்கள் கூட நாங்கள் ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியில் சொன்னதாக ஒரு செய்தி அறிக்கை வெளியானது. ஸோ இப்படி பல கட்சிகளும் மீண்டும் இந்த ஒரு வசனத்தை மறுபடியும் ரிப்பீட் மோடில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் திருப்பரங்குன்றத்தை பற்றி இழிவாக பேசுதுன்னு அரசியல் தலைவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கே போய் வழிபாடெல்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற தகவலும், சீக்கிரமாக முருக மாநாடு மாதிரி ஏகப்பட்ட தெய்வ மாநாடுகள் இங்கே நடக்கும், நிறைய குடமுழக்குகள் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சரி, இது எல்லாமே தமிழக அரசியலில் மதம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பார்வை. இன்னும் வேறு சில அரசியல் எல்லாமே நடந்துட்டு இருக்கே, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்ல. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். திமுகவுக்கு தோல்வி பயம் அப்படின்னு சொல்லி எல் முருகன் அவர்கள் சொன்ன கருத்து இங்கே ரொம்ப வைரலாக பேசப்படுது. இதே கருத்தை அமித்ஷா அவர்களும் சொல்லியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 திமுக ஜெயிக்காது, அவங்க தோல்வி அடைந்து விடுவார்கள், மக்கள் மத்தியில் அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது, ஒவ்வொருத்தவங்களும் திமுக பற்றி தவறாக பேசிகிட்டு இருக்காங்க, எனவே திமுக அதை மடைமாற்றம் செய்வதற்காக பிஜேபி அப்படி இல்லைனா ஒன்றியம் அப்படின்னு சொல்கிற மத்திய அரசாங்கம் இவங்களை பற்றியான குறைகளை சொல்வதில் ரொம்ப முக்கியத்துவத்தை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற கருத்தை எல் முருகன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக கீழடியாக இருக்கட்டும், தொகுதி மறுசீரமைப்பாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே அரசியல் செய்கிறது திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. தோல்வி பயத்தில் இருந்து வெளியேற இந்தி, நீட் எதிர்ப்பு உள்ளிட்டவற்றை திமுக எடுக்கிறது. மக்கள் தெளிவாக இருப்பதால் திமுகவினுடைய செயலுக்கு ஆதரவற்ற நிலை. இனி அமித்ஷாவின் பயணம் தொடர்ச்சியாக இருக்கும். மதுரை மாநாடு நடக்கும் முன்பே லட்சக்கணக்கானவர்கள் வந்து பார்வையிட்டு சென்றுள்ளனர் அப்படின்னு சொல்லி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலேயே திமுக இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறதுல அரசியல் தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லையே. தமிழ்நாட்டுக்கு தேவையான அமைச்சர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி அதுக்கான பதிலும் சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு மறுசீரமைப்புலாம் இல்லை அப்படின்னு சொல்லி. இதில் மறுபடியும் அரசியல் அப்படிங்கிறத இரண்டு பேருமே பேசுகிறாங்களா என்பதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்ததாக வந்த இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆனந்த் அவர்கள் ஒரு வண்டி எடுத்துட்டு போனா போதும், ஹெல்மெட் இல்லைன்னா பிடிக்கிறாங்க, லைசன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறாங்க, 1000 ரூபாய் போடு 2000 ரூபாய் போடு. அவர்கள் மீது நீங்கள் கோபப்படக்கூடாது. நீங்கள் கோபம் படுவது நம்மளுடைய தமிழக அரசு மீது தான் நீங்கள் கோபப்பட வேண்டும். சார், உண்மையிலேயே நீங்கள் நல்லபடியாக தான் பேசுகிறீங்களா? 1000 ரூபா கொடுக்குறாங்க, போகிற வழியில் ஹெல்மெட்டு போடலை, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா 1000 ரூபாய் பிடுங்கிடுவாங்க. அப்படி 1000 ரூபாய் பிடுங்கும்போது நீங்கள் யார் மேலே கோவப்படணும்? அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மேலே கோவப்படக்கூடாது, கவர்மெண்ட் மேலே தான் கோவப்படணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. சார், தவறான வழிமுறையை, தவறான உதாரணத்தை காண்பித்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள். அது என்ன தவறான உதாரணம்? நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, லைசன்ஸோடி போங்க அப்படின்னு சொல்கிறது சிறந்த உதாரணம். ஹெல்மெட் போடாமல் போய் உன்னைய போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா நீ கவர்மெண்ட் மேலே கோவப்படணும் அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியான பேச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 1000 ரூபாய் இப்படி கொடுத்து 1000 ரூபாய் அப்படி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய உதாரணத்தை காண்பித்திருக்கலாமே. அதை விடுத்து நீ இப்படி போனால் போலீஸ் பிடிச்சா நீ போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்க மேலே கோவப்படக்கூடாது, அரசாங்கம் மேலே கோவப்படணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சரியான கருத்து அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை மனுஷன் தொடர்ச்சியாக நிறைய பொதுக்கூட்டங்களில் போய் பேசிகிட்டு இருக்காரோ என்னவோ, அதனால தான் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த மாதிரியான வார்த்தைகளை விடுகிறாரா அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் நிலவுகிறது. ஏகப்பட்ட பேர் அதுக்கு கீழே விஜயண்ணா இவர் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய வருடங்கள் விஜய் அவர்கள் கூடவே ஆனந்த் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஸோ அதனால் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் ஆனந்த் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா, எதிர்கட்சிகள் ரொம்ப பலம் பொருந்தியவர்களாக இருக்காங்க, ஆளும் கட்சி அதை விட பலம் பொருந்திய கட்சியாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு மத்தியில் ஒரு புதிய கட்சியாக தொடர்ந்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப
ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், ரொம்ப ஃபேக்ட் அடங்கியதாக இருக்கணும், மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக இருக்கணும், பிரிவினை அப்படிங்கிறத பேசக்கூடாது. இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு அரசியலைத்தான் தமிழக வெற்றி கழகம் எடுக்க வேண்டும். அதை விடுத்து தவறான முன்னுதாரணங்கள் எல்லாமே காண்பித்து இந்த குட்டையை குழப்புறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வேணாம் அப்படிங்கிறது பலருடைய எதிர்பார்ப்பு. அடுத்ததா தனுஷ் இறந்து விட்டார், காதலியினுடைய குடும்பத்தார் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி கன்னியாகுமரி பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். கன்னியாகுமரியில் 22 வயசு பையன் தனுஷ் காதலிக்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே காதலிக்கிறாங்க. அவங்க ஒரு இஸ்லாம் பொண்ணு, இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க, இவங்க பட்டியலினத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தனுஷ் அவர்கள் கோவையில் ஐடி என்ஜினியரிங் முடித்து ஐடியில் வேலை பார்க்குறாரு, இவங்க எம்சிஏ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே காதலிச்சு வந்தது பெண் வீட்டாருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் வீட்டார் இனி நீ படிக்கலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி காலேஜை பாதிலேயே நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிறது செய்தியாக இருக்குது. அப்போ தனுஷனுடைய அப்பா இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, என் பையன் இறந்ததில் நிறைய மர்மங்கள் இருக்குது, எனவே அவனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வைங்க அப்படிங்கிறது தான். இப்போ தனுஷ் எப்படி இறந்தார் அப்படின்னா, அவங்க கோயம்புத்தூர்லேருந்து மறுபடியும் கன்னியாகுமரிக்கு அந்த காதலினுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அடுத்த நாள் காலையில் காதலினுடைய வீட்டுக்கு பின்னாடியே தூக்கு போட்டு இருந்த மாதிரி ஒரு சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது, தனுஷனுடைய சடலம். என்ன நடந்துச்சு அப்படின்னா யாருக்கும் தெரியல. காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு எந்த சம்பவம் கிடையாது, காதல் தோல்வியாக தான் இருக்கும், ஏன்னா அவர் செவரு ஏறி குதித்ததற்கான அந்த கையில் சுண்ணாம்பு அப்படிங்கிறது எங்களால் பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆணவ படுகொலையா அப்படிங்கிற மாதிரியான அந்த ரிப்போர்ட்டை யாருமே பேசாமல் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை பல இடங்களில் பார்க்க முடியுது. காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க இது காதல் தோல்வி, அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அந்த விரக்தியில் தான் தனுஷ் இப்படி செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா ஆணவ கொலைக்கு பின்னாடி இதே மாதிரி ஒரு காரணம் சொல்லப்படும், அது எல்லாருக்கும் தெரியும். பட் இதை கேள்வி கேட்க வேண்டிய அரசியல் கட்சிகள் இதை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒருவேளை தனுஷ் அவர்கள் உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருந்தாரா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் அட்லீஸ்ட் இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை இன்னும் காவல்துறை விளக்கமாக நமக்கு தருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நாமும் இந்த செய்தியை அப்படியே கடந்து செல்வோம். அடுத்ததா, ஐயா எந்த வழியோ அந்த வழிதான் நான் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் சொல்ல, ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களை சும்மா அசட்டை கூட செஞ்சு பார்க்க மாட்டேக்கார். ஸோ ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறார். ஆனால் அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணியிலே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். இந்த கூட்டணி பிரச்சனைக்கு மத்தியில் முக்கியமான சில நபர்களுக்கு நெஞ்சுவலிலாம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ பாமகவினுடைய இந்த உட்கட்சி பூசல் சீக்கிரமாக சரியாக வேண்டும். அதிமுக மாதிரி, ஏன்னா அதிமுகவில் இதே மாதிரி தொடங்கினது தான், அதில் அமமுகன்னு ஒரு கட்சி புதுசாக உதயமாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக, ஓபிஎஸ் அவர்கள் தனியாக, சசிகலா அவர்கள் தனியாக, இப்படின்னு சொல்லி பல குரூப் அப்படிங்கிறது அதிமுகவை பிரித்து விட்டது. ஸோ அதே மாதிரி பாமகவையும் பிரித்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால உட்கட்சி பூசலை சீக்கிரமாக முடித்து விட்டால் பாமகக்கு ரொம்பவே நல்லது. சென்னையில் குடிநீர் லாரிகளுக்கான நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது. இது சென்னையில் மட்டும் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது, ஏன்னா இது எல்லா ஊர்களும் இருக்கணும். கடைசியாக ஒரு குழந்தை அவங்க அம்மா கூட ஸ்கூட்டரில் போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஸ்கூட்டர்லேருந்து கீழே விழுந்த குழந்தை மேலே தண்ணி லாரி ஏறிடுச்சு அப்படிங்கிற அந்த செய்தி. ஸோ அந்த செய்தியை பார்த்த நிறைய பேர் சொன்னது, ஏன் அந்த டைமில் அங்கே தண்ணி லாரி வந்துருச்சு அப்படிங்கிறது தான். அதனால் அந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த காவலர் அவருடைய பதவிக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்துச்சு. ஸோ இதே மாதிரி போக்குவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதுவும் ஸ்கூல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கனரக வாகனங்கள் வருவதற்கு டைம் லிமிட் அப்படின்னு ஒன்று வைக்கணும். அதை சரியாக அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்கள் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இப்போது போடப்பட்டிருக்கக்கூடிய புதிய உத்தரவாக இருக்குது. ஒரு உயிர் போனால் தான் நம்ம உத்தரவு போடுவோம். இன்னும் எத்தனை மாதங்களுக்கு இந்த உத்தரவு அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஏன்னா இதே மாதிரி பல உத்தரவுகள் வந்திருக்கு. நிறைய பேர்கிட்ட நிறைய நேரத்தில் நம்ம பேசின ஒரு உத்தரவு தான், பேனர்ஸ் வைக்கக்கூடாது, காற்றுல விழுற மாதிரி கொடி சாலைகளின் நடுவிலோ சாலைகளின் சைட்லேயோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய பல அரசியல் கட்சியினுடைய கூட்டங்களும் இதே மாதிரி பேனர் வைக்கப்படுகிறது. அங்கே கொடி குத்துறதுக்கு சாலைகளை ஓட்டை போட்டு கொடியை குத்தி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ இதெல்லாமே நடந்துகிட்ருக்கே. அப்போது ஒரு உயிர் போன உடனே ஐயோ அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி அங்கே ஒரு நாடகத்தை ஆடுவாங்க. கேட்டால் நாங்கள் இதுக்காகத்தான் இருக்கோம், நாங்கள் இந்த உயிர் நாங்கள் உங்களுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கட்சிகள் மாறும்போது காட்சிகளும் மாறுகின்றன அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, கொடி குத்தி போடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க முன்னாடி பேசின அந்த வீரவசனங்கள், மக்களுக்காகத்தான் நாங்கள் கொடியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் மக்களாகிய நாம் எப்படி இதெல்லாம் மறந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. ஏன்னா நாமளும் அரசியல் தான் செய்கிறோமோ?
ஒரு அரசியல்வாதி சொல்லும்போது அந்த அரசியல்வாதியை நம்புகிறோம், இன்னொரு அரசியல்வாதி சொல்லும்போது அந்த அரசியல்வாதியை நம்பிடுறோம். அப்போ இப்படி நாமளும் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்களாகிய நாம சுய பரிசோதனைக்காக கேட்டுக்கொள்ள வேண்டும். எப்போதுமே பெஸ்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது சுய பரிசோதனை தான். நாட் ஓன்லி அரசியல், வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இல்லை குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நாம் நல்லா இருக்குமா, நாம் சொல்கிறது கரெக்டாக, நாம் செய்கிறது என்ன, நாம் கரெக்டாக தான் செஞ்சுருக்கோமா இல்லை நம்ம தப்பாக பேசிட்டோமா, இந்த மாதிரி சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மீது இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அந்த ஈகோ, இது எல்லாத்தையுமே நாம் வெளியில் உடைச்சி புதிய ஒரு மனிதனாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை அரசியல் கட்சிகளும் செய்ய வேண்டும். அந்த கட்சி செய்கிறது சரிதானா, நாம் செஞ்சோமே, அவங்க அப்படி செஞ்சது போது நாம் அதை விமர்சனம் செஞ்சோமே, இதெல்லாமே அந்த அரசியல் கட்சிகளும் சுய பரிசோதனை செய்தார்கள் என்றால் ரொம்பவே நல்லது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.